அடுத்தது PAP பாசன திட்டத்தில் பிரதான கால்வாய் மற்றும் கிளை கால்வாய்களை சீரமைப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியான 4500 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்கீடு செய்து பணிகளை தொடங்க அரசு வலியுறுத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக கால்வாய்களை தூர்வாருவதற்கென்று ஆண்டுதோறும் அரசு சென்ற ஆண்டு 10 கோடி ரூபாயை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒதுக்கி அதனால் அந்த கால்வாய்கள் தூர்வாரப்பட்டன. இப்பொழுது அதற்கான எஸ்டிமேட் கொடுக்கப்பட்டு 98 கோடி ரூபாயில் அந்த திட்டத்திற்கான எஸ்டிமேட் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை உடனடியாக செய்து கொடுத்தால் மட்டும்தான் மழை இல்லாத காரணத்தால் உயிர் தண்ணீர், அதாவது எப்போது விட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சேவிங் இரிகேஷன் என்று சொல்லக்கூடிய உயிர் தண்ணீரை விட வேண்டும். அந்த தண்ணீர் முழுவதுமாக விவசாய நிலங்களை சென்று அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த வாய்க்கால்களை தூர்வார வேண்டும். அதற்கான எஸ்டிமேட் 14.98 கோடியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அரசு உடனடியாக அதை கொடுத்து அந்த விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். கொங்கு மண்டலம் விவசாயிகள் அதிகமாக விவசாயிகளை சார்ந்த சில கோரிக்கைகளை இந்த மன்றத்தின் முன் வாயிலாக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். முதலாவதாக இலவச மின்சாரம், பணம் கட்டி காத்திருப்பவர்களுக்கு விவசாயிகளுக்கு அந்த மின்சார இணைப்பு கொடுக்க வேண்டும். இரவெல்லாம் கண் விழித்து நீர் பாய்ச்சி வளர்த்த பயிர் விடியற்காலையில் காட்டுப்பன்றிகளாலும் மயில்களாலும் நாசமாவதை பார்த்து விவசாயிகள் கண்ணீர் வெடிக்கின்றார்கள். காட்டுப்பன்றிகளையும் மயில் பிரச்சனையையும் உடனடியாக கட்டுப்படுத்த நாம் ஏதோ அரசாங்கம் முன்வர வேண்டும். அதேபோல நீண்ட நாட்கள் தென்னை விவசாயிகளின் கோரிக்கை பொள்ளாச்சி பகுதி மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தென்னை விவசாயிகளின் முக்கியமான கோரிக்கை கல் இறக்க அனுமதி. அந்த கல் இறக்க அனுமதியை அரசாங்கம் யோசித்து பார்த்து அதை விவசாயிகளுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி ஆனமலையாறு நல்லாறு என்பது நம்முடைய தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்குமோ அதே போல் நீலகிரி மலையில் பெய்யக்கூடிய மழை நீரை வீணாக கடலில் கலப்பதை தடுப்பதற்காக பாண்டியாறு புன்னம்புலா திட்டம், நீரா அருமையான பானம் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. நீரா பானம் தென்னையிலிருந்து எடுக்கப்பட்டு மருத்துவ குணம் வாய்ந்த அந்த பானத்தை சந்தைப்படுத்துவதற்கு இன்னைக்கு விவசாயிகள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு விழாக்களில் அதை கொடுத்து அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தென்னை தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்வதற்குண்டான திட்டத்தையும் சத்துணவில் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பதற்கான திட்டத்தையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேங்காய் கீற்று வடநாட்டுகளில் குழந்தைகள் சாப்பிடுவதற்காக சத்துமிக்க தேங்காய் கீற்று கொடுக்கப்படுகின்றது. அதுபோன்ற தேங்காய் கீற்றை காலை உணவிலும் அதேபோல மதிய உணவிலும் சேர்க்கலாம். தேங்காய் பாலையும் குழந்தைகளுக்கு கொடுப்பதால் விவசாயிகளும் நன்மை பெறுவார்கள், குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியமும் காக்கப்படும். வாடல் நோயால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு நிதி, அதாவது இழப்பீடு தொகை 32 மரங்களுக்கு தான் கொடுப்போம் என்று இருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்ட அத்தனை மரங்களுக்கும் அந்த நிதியை கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். கொப்பரைக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கேரள அரசாங்கம் செய்வது போல் நேரடியாக தேங்காயை கொள்முதல் செய்ய வேண்டும். கொப்பரை கொள்முதல் செய்வதால் விவசாயிகளுக்கு எந்த ஒரு பெரிய பலனும் கிடைப்பதில்லை, அவர்கள் வியாபாரிகள் கிடையாது. தேங்காயை கேரள அரசு செய்வது போல் கொள்முதல் செய்தால் தென்னை விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை நீங்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். விவசாய கோழி தொழிலாளர்களுக்கு மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீடு திட்டம், அதே போல கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் இதுவரை வைஸ் சான்சலர் போடப்படாமல் இருக்கிற பொள்ளாச்சியில் மட்டும் ஆண்டுக்கு 6000 கோடி ஏற்றுமதி வர்த்தகத்தை கொடுக்கக்கூடிய காயர் பிசினஸ் தென்னை நார் தொழிற்சாலைகளுக்கு சில பிரச்சனைகள் உண்டு. பொள்ளாச்சியில் ஒரு கண்டெய்னர் டெர்மினஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல பால் உற்பத்தியாளர்கள், கோழிப்பண்ணை தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுடைய பிரச்சனைகள் பல இருக்கின்றது. வேர்வையை மூலதனமாக கொடுக்காமல் தன் அடுத்த தலைமுறையையும் நம்பிக்கையோடு மண்ணுக்கு அர்ப்பணிக்க ஒரு விவசாயி துணியும் நாளில், வேர்வையை மட்டும் மூலதனமாக கொடுக்காமல் தன் அடுத்த தலைமுறையையும் நம்பிக்கையோடு மண்ணுக்கு அர்ப்பணிக்கும் ஒரு விவசாயி துணியும் நாளில்தான் உழவு தொழிலும் அதை நம்பியிருக்கும் தேசமும் முழுமையாக செழித்தோங்கும். இன்னைக்கு விவசாயம் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய வாரிசை விவசாயத்தில் ஈடுபட செய்வதற்கு யோசிக்கின்றார்கள். காரணம், லாபம் இல்லை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, விவசாயம் என்றால் பிரச்சனை என்று ஆகியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அக்ரிபிரனர் இன்னைக்கு அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் பிசினஸ் நிறைய ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, அதையும் நீங்கள் செய்ய வேண்டும். விசத்தை தொழில் நிறைய பொள்ளாச்சி சட்டமன்ற அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையையும் பார்க்க வேண்டும். கோவை மெட்ரோ ரயில் திட்டம், அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாதது வருத்தம் அளிக்கின்றது. அதே போல பொங்கலுக்கு வேஷ்டி வரும் சேலை வென்றும் என்று காத்திருப்பவர்களுக்கு அந்த நூலுக்கான டெண்டர் மே மாதத்தில் விடப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள், அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்.